ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்துல இது வரைக்கும் வந்த 5 பெஸ்டான படங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல 5th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மத கஜா ராஜா படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் சுந்தர் சி தான் எடுத்திருக்காரு. படத்துல சந்தானம், மனோபாலா இவங்க 2 பேரோட காமெடி ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட காமெடி இந்த படத்துல கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் இந்த படத்தை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப வருஷமா தமிழ் சினிமால அந்த அளவுக்கு காமெடி படம் வரல. இந்த வருஷத்துல காமெடி படத்துக்கு இந்த படம் தான் ஒரு ஆரம்பமா இருந்திருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல விடாமுயற்சி படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் மகிழ் திருமணி தான் எடுத்திருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் அமையல. சில பேருக்கு இந்த படம் ஒர்க் அவுட்டும் ஆகல. ஏன் பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமாலே பயங்கரமான ஆக்டர் தான் நம்ம அஜித் குமார். அவருக்கு இந்த படத்துல அந்த அளவுக்கு மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துல வச்சிருக்க மாட்டாங்க. இந்தியன் சினிமால மாஸ் காட்டி இருக்கிற ஒரு ஆக்டர் இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னா கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த வருஷத்துல இந்த படத்தை எனக்கு பார்க்கும்போது ஒரு ஆலிவுட் படம் மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன் படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துல ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மணிகண்டன் தான். ஏன்னா அந்த படத்துல பாத்ரூம்ல ஒரு டயலாக் பேசுற மாதிரியான ஒரு சீன் வரும். அந்த டயலாக்க ரொம்ப ஒரு யதார்த்தமா பேசுவாரு. அந்த சீனை வச்சு இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் டெம்ப்ளேட்லாம் வந்தது. அந்த அளவுக்கு இந்த படத்துல அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு.